ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கிறது அறிந்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். பலர் சாட்சிகளை சொல்லியிருக்கிறார்கள். அந்த நாளுக்கென்று ரேமா வார்த்தையாய் கர்த்தர் எனக்கு அனுப்புகிறார், அதை கேட்காம நான் போகிறதே இல்லை என்று தெய்வ பிள்ளையில பலரோடு கர்த்தர் இடைப்படுகிறத அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 9வது வசனம் கூட நீங்கள் வாசிக்க கேட்போம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச் சொல்லையும் உன் நடுவிலிருந்து அகற்றி. தேவப்பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பாராம். அது மாத்திரமில்லாம நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை போல ஒரு நல்ல தகப்பன் யாருங்க இருக்கிறாங்க? நாம் கூப்பிடும் போதெல்லாம் நமக்காக ஓடோடி வந்து, நம்ம கூப்பிடும் போதெல்லாம், நம்ம அங்கலாய்க்கும் போதெல்லாம், நம் தனிமையில் கஷ்டப்படும் போதெல்லாம், ஒரு நெருக்கத்தில், ஒரு உபத்திரத்தில், வேதனையில் அங்கலாய்க்கும் போதெல்லாம், எப்போதெல்லாம் நம்ம அவரை நோக்கி கூப்பிடுறோமோ அவர் நமக்கு துணை செய்கிற ஆண்டவராக இருக்கிறல. நாம் கூப்பிடுறது மாத்திரம் அவர் நமக்குள்ளே வரல, நம்மோடு இல்லை. 24/7 24 மணி நேரம் நம்ம கூட தான் இருக்கிறார். அதனால தான் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் வாக்கு பண்ணியிருக்கிறேன். இங்கே ரொம்ப அழகாக சொல்ல, நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், தேவப்பட நீ கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களை மறு உத்தரவு கொடுப்பார். எத்தனையோ சாட்சிகளா ஆண்டவர் நாம மகிமைக்காக என்னால் சொல்ல முடியும். எத்தனை பேருக்காக ஜெபிக்கும் போது பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவது முடியாது, வாய்ப்பே இல்லை, நோ ஹோப், நம்பிக்கை இல்லாத சூழலாம் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆமென் ஆமென். இன்றைக்கும் அவர் பதில் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு பதில் வரல, நீங்க கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை இன்னும் எவ்வளவு நாள் தான் கூப்பிடுறது அப்படி ஏங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. நீங்க கூப்பிடும் போதெல்லாம் அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க சத்தமிடும் போது இதோ நான் இருக்கிறேன் என்று. சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்களை கூப்பிடுவோம், அந்த பிள்ளைங்க நம்மளுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. இதை வராங்க எதுவுமே சொல்ல மாதிரி. சில நேரத்தில் நமக்கு எவ்வளோ நம்ம டென்ஷன் ஆகுது பாருங்கள். ஆனால் நாம் கூப்பிடும்போது நம்மளுக்கு இமீடியட்டாக பதில் கொடுக்குற கர்த்தர் தான் நம்ம ஆண்டவர். உங்களுக்கு என்ன தேவையோடு இருக்கிறீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்க உண்மையிலே தேவன் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 24வது வசனத்தில் சங்கீதக்காரர் ரொம்ப அழகாக இதை சொல்கிறாரு. வாசிக்க கேட்போம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவருக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். எவ்வளவு அழகா பாருங்களேன். தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினாரா. இது இப்படி முடிக்கிறாரு. முன்னாடி சொல்றாரு, உபத்திரப்பவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாம அருவருக்காம தன்னுடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து. ஒருவேளை நீங்கள் எந்த உபத்திரத்தின் பாதையில் நெருக்கத்தின் பாதையில் கடந்து செஞ்சாலும் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களை மறைக்காமல், அல்லேலூயா தெய்வ, அவர் உங்களை மறந்து போகாமல், உங்களை அற்பமாக எண்ணாமல், உங்களை புறக்கணியாமல் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற கர்த்தர் நிச்சயமாக ஒரு ஆண்டவர் பதில் கொடுப்பார். என்ன தேவையோடு இருக்கிறீங்க, என்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற, ஒரு பிள்ளையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், ஒரு வீடுகளுக்கு காரியமாக இருக்கலாம், வீசா, எப்படிப்பட்ட காரியம், கடன் பிரச்சனை மாறணும் பிரதர், இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்கணும், இன்றைக்கி தேவை சந்திக்கப்படணும், என்ன காரியத்தில் நீங்கள் அங்கே ஆய்த்து கொண்டீங்க, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்துக்காக இருக்கலாம், நிச்சயமாக ஆண்டவர்கள் பதில் கொடுப்பார். இதை விசுவாசிங்க. இந்த மாதத்திலேயே நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்வீங்க. இன்றைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். அப்படி தானே வசனம் சொல்லுது. நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று. ஆண்டவரே, இது வெள்ளம் பதிலே வரலப்பா. இது வெள்ளம் எவ்வளோதான் நான் உபவாசி ஜோம் பண்ணிட்டேன், கண்ணீரோடு ஜோம் பண்ணிட்டேன். பல ஜபங்களை பண்ணி எனக்கு இன்னும் பதில் வரலன்னு கலங்கி கொண்டிருப்பாங்கண்ணா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இவங்களுக்கு பதில் வரட்டுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் ஆமென் என்ற பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், அற்புதங்களை காண செய்ததுக்காய் ஸ்தோத்திரம்.
இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு போகப்படுது. எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்தோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்திருக்கிறார். தைரியமா போங்க. God bless you.